வணக்கம். வரைவுகள். இங்கு நாம் கற்க இருப்பது y(ax) வர்க்கம் என்னும் வடிவத்திலான சார்புகளின் வரைவுகள். இந்த அலகினை கற்பதன் மூலம் y(ax) வர்க்கம் வடிவிலான சார்புகளின் வரைவுகளின் அடிப்படை பண்புகளை அறிந்து கொள்வதுடன் y(ax) வர்க்கம் வடிவிலான சார்புகளின் வரைவினை a பெரிது சைவராகும் போதும் a சிறிது சைவராகும் போதும் வரைவதற்கான ஆற்றல்களை பெற்றுக்கொள்வீர்கள். இங்கு a பெரிது சைவர், அதாவது y(ax) வர்க்கம் என்பதில் x வர்க்கத்தின் குணகம் சைவரிலும் விட பெரிதாக இருக்கும் போது வரைவினை பார்ப்போம். xஇன் பெருமானத்திற்கு ஒத்த yஇன் பெருமானங்களினை ஒரு அட்டவணை மூலம் கணித்துக் கொள்வோம். இங்கு xற்கு பொருத்தமான பெருமானங்களை இடுவோம். xினது பெருமானங்கள் சய 3லிருந்து 3 வரை இடப்பட்டுள்ளது. பிரச்சனைகளை தீர்க்கும்போது இவ்வாறு பெருமானங்கள் தரப்படும். இல்லாவிட்டால் நீங்கள் பொருத்தமான பெருமானங்களை குறித்த வீச்சில் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். இனி நாம் x வர்க்கத்தின் பெருமானத்தினை கணித்தல் வேண்டும். சய 3னது வர்க்கம், சய 2னது வர்க்கம், சய 1னது வர்க்கம் என்றவாறு கணித்துக் கொள்வோம். சய 3னது வர்க்கம் 9, சய 2னது வர்க்கம் 4, சய 1னது வர்க்கம் 1 என்றவாறு இங்கு xினது வர்க்கம் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே yயினது பெருமானம் x வர்க்கத்திற்கு சமம். yயினது பெருமானங்கள் 9, 4, 1, 3, 0, 1, 4, 9 ஆகும். ஆகவே தேவையான புள்ளிகளின் ஆள்கூறுகள் இங்கு பெறப்பட்டுள்ளன. x சய 3ஆக இருக்கும்போது y 9, x சய 2ஆக இருக்கும்போது y 4 என்றவாறு சோடிகளாக இவை பெறப்பட்டுள்ளன. இவற்றை ஆள்கூறுகளாக எழுதும்போது சய 3 9, சய 2 4, சய 1 1, 0 0, 1 1, 2 4, 3 9 என்னும் புள்ளிகள் பெறப்பட்டுள்ளன. இதற்கு பொருத்தமான வரைவில் நாங்கள் இவற்றை எடுப்பினோம். இங்கு xஇன் இழிவு பெருமானம் சய 3, உயர்வு பெருமானம் 3, அத்துடன் yயினது இழிவு பெருமானம் 0, உயர்வு பெருமானம் 9. ஆள்குற்று தளத்தினை வரையும் போது இவற்றை கருத்தில் கொண்டு நாம் வரைதல் வேண்டும். x அச்சினையும் y அச்சினையும் வரைந்து இங்கு yயில் நேர்பெருமானமே காணப்படுகின்றது. எனவே x அச்சு இங்கு வரையப்பட்டுள்ளது. இங்கு இப்புள்ளிகளை குறித்துக் கொள்வோம். புள்ளிகள் குறிக்கப்பட்டுள்ளன. அதற்கு ஒத்த வரைவினை வரைவு. இங்கு வரையப்பட்ட வரைவு y(x) வர்க்கம் என்பதற்கான வரைவு ஆகும். அதாவது x வர்க்கத்தினுடைய குணகம் நேராக இருக்கும்போது இந்த வரைவு இந்த வடிவத்திலே காணப்படும். அதாவது இழிவை கொண்டதாக காணப்படும். அத்துடன் 0 0 என்பதில் அதன் உச்சி காணப்படுகின்றது. இந்த பண்புகளை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். y(ax) வர்க்கத்தின் பண்புகள். இங்கு வரைவு y அச்சை பற்றி சமச்சீரானதாகும். சமச்சீர் அச்சின் சமன்பாடு x = 0. அடுத்ததாக xஇன் பெருமானம் மறையாக அதிகரிக்கும் போது சார்பு நேராக குறைவடைகின்றது. இங்கு சார்பினது பெருமானம் இங்கு நேராக 0 வரை குறைவடைகின்றது. xஇன் பெருமானம் நேராக அதிகரிக்கும் போது இங்கு 0லிருந்து 3 வரை அதிகரிக்கும் போது சார்பு நேராக அதிகரிக்கின்றது. இப்பண்புகளை நாம் இந்த வரைவிலிருந்து பெற்றுக்கொண்டோம். இனி வரைவினை வரையாது நாம் இங்கு தரப்பட்ட சார்புகளுக்குரிய பண்புகளை கூற முடியும். இங்கு தரப்பட்ட சார்புகளை ஒரே வரைவில் வரைவோம். y(x) வர்க்கத்திற்கான கணிப்புகளை செய்வோம். இவ்வாறு பெறப்படுகின்றது. இதேபோல் y(3x) வர்க்கம் என்னும் சமன்பாட்டிற்கு நாம் கணித்தல்களை மேற்கொள்வோம். xற்கு தகுந்த பெருமானங்களை வழங்குவதன் மூலம் அடுத்ததாக x வர்க்கத்தின் பெருமானத்தினை கண்டு x வர்க்கத்தின் பெருமானங்களினை 3 பெருக்குதல் வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு 3x வர்க்கம் என்பது பெறப்படும். எனவே 3x வர்க்கம்
இங்கு பெறப்பட்டுள்ளது. எனவே y x சய 3ஆக இருக்கும்போது 27, x சய 2ஆக இருக்கும்போது y-னது பெருமானம் 12. இவ்வாறு ஆள்கூறுகள் பெறப்பட்டுள்ளன. இதே போன்று y சமன் அரை x வர்க்கத்திற்கான கணித்தல்களை நாம் மேற்கொள்ள முடியும். இங்கு x-னது பெருமானங்கள் குறித்த வீச்சில் எடுக்கப்பட்டு x வர்க்கத்தின் பெருமானங்கள் கணிக்கப்பட்டு அதை அரையினால் பெருக்குதல் வேண்டும். 9 9 கீழ் 2, 4 அரையினால் பெருக்கும் போது 2, 1 அரையினால் பெருக்கும் போது அரை. இவ்வாறு பெருமானங்கள் பெறப்பட்டுள்ளன. இங்கு நாம் 3 அட்டவணைகளை தயாரித்தோம். இவற்றை கொண்டு நாம் வரைபினை வரைதல் வேண்டும். இங்கு 3 அட்டவணைகளும் காட்டப்பட்டுள்ளன. அவ்வட்டவணையிலிருந்து ஆள்கூறுகள் பெறப்பட்டுள்ளன. இங்கு y சமன் x வர்க்கம் என்பனவற்றிற்கு ஆள்கூறு இவை, y சமன் 3x வர்க்கம் அவற்றிற்கான ஆள்கூறுகள் இவை, y சமன் அரை x வர்க்கம் அவற்றுக்கான ஆள்கூறுகள் இவை. இவற்றை நாம் ஒரே ஆள்கூட்டு தளத்தில் குறிப்போம். இது y சமன் x வர்க்கத்திற்கான வரைவு ஆகும். இதேபோல் மற்றைய புள்ளிகளையும் குறித்துக் கொள்வோம். இது y சமன் 3x வர்க்கத்திற்கான வரைவு ஆகும். x சய 3ஆக இருக்கும்போது 9/2 இவ்வாறு பெருமானங்களை குறித்துக் கொள்வோம். வரைவினை வரையும் போது இவ்வாறு வரைவு பெறப்படுகிறது. இவ்வரைவின் சமன்பாடு y சமன் அரை x வர்க்கம். இங்கு தரப்பட்டுள்ள பெருமானங்களினை பாருங்கள். y சமன் 3x வர்க்கமாகும் போது வளை உள்நோக்கியதாகவும், x வர்க்கமாக்கும் போது அதிலும் விட கொஞ்சம் விரிந்ததாகவும், y சமன் அரை x வர்க்கமாகும் போது கூடுதலாக விரிந்ததாகவும் காணப்படுகின்றன. இந்த பண்புகளை கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் வரைவுகளை பெருமட்டாக வரைய முடியும். இனி y சமன் சய x வர்க்கம், y சமன் சய 2x வர்க்கம், y சமன் சய அரை x வர்க்கம் ஆகிய சார்புகளின் வரைவதனை பார்ப்போம். எக்ஸின் பெருமானங்கள், அதிலிருந்து நாம் x வர்க்கத்தின் பெருமானத்தினை கணித்துக் கொள்வோம். இனி நாம் சய x வர்க்கத்தினை காணுதல் வேண்டும். அதாவது x வர்க்கத்திற்கு பெறப்பட்ட பெருமானங்களினை சயவினால் பெருக்குதல். பெருக்கும்போது சய 9, சய 4, சய 1 என்பது பெறப்படுகின்றது. எனவே y x சய 3 ஆகும்போது சய 9, x சய 2 ஆகும்போது சய 4 என்றவாறு பெறப்படுகின்றது. இதேபோல் மற்றைய சார்புகளுக்கும் நாம் அட்டவணைகளை தயாரிப்போம். இங்கு கணிக்கப்பட வேண்டியது y சமன் சய 2x வர்க்கம். எக்ஸிற்கு பெருமானங்களை வழங்கி x வர்க்கத்தினை கணித்து இதிலிருந்து சய 2னால் இந்த x வர்க்கத்தினை பெருக்குவதன் மூலம் சய 2x வர்க்கத்தின் பெருமானங்களினை காண முடியும். இனி அவற்றுக்கு நாம் y என பெயரிடுவோம். இதேபோல் அடுத்த சமன்பாடு y சமன் சய அரை x வர்க்கம். அரை x வர்க்கம் இங்கு கணிக்கப்பட்டுள்ளது. இந்த பெருமானம் y-னை குறிக்கும். ஆள்கூட்டு தளத்தில் இவற்றை குறிக்க வேண்டும். ஆள்கூட்டு சோடிகள் இங்கு காட்டப்பட்டுள்ளன. x 4ஆக இருக்கும்போது y-னது பெருமானம் சய 8. இவ்வாறு பெருமானங்களை ஆள்கூட்டு தளத்தில் குறித்துக் கொள்ளும். அடுத்ததாக y சமன் சய x வர்க்கத்துக்கு வரையப்பட்ட வரைவு இங்கு காட்டப்பட்டுள்ளது. y சமன் சய 2x வர்க்கத்தினுக்கான வரைவினை வரைவோம். புள்ளிகளினை குறித்து வரைவினை வரையும் போது இவ்வாறு பெறப்படும். y சமன் சய 2x வர்க்கம். அடுத்ததாக y சமன் சய அரை x வர்க்கம். புள்ளிகளினை குறித்து வரைவினை வரைந்து கொள்ளும். மாணவர்களே, நாம் இதுவரை கற்றவை y சமன்
சய 2x வர்க்கம் ஆக இருக்கும்போது திரும்பல் புள்ளியின் தன்மை உயர்வு. y சமன் அரை x வர்க்கமாக இருக்கும்போது திரும்பல் புள்ளியின் தன்மை இழிவு. y சமன் 3x வர்க்கமாக இருக்கும்போதும் இழிவு. சமச்சீரச்சின் சமன்பாடுகள் இவை அனைத்துக்குமே x சமன் 0. உயர்வு அல்லது இழிவு இங்கு 0. எனவே திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு 0 0 அடுத்தது 0 0 என்றவாறு அமை. இதுவரை நாம் a பெரிது சைவராகும் போது ax வர்க்கம் வடிவிலான சார்புகளின் வரைவினையும், a சிறிது சைவராகும் போது y சமன் ax வர்க்கம் வடிவிலான சார்புகளின் வரைவுகளையும் வரைவது தொடர்பாக பார்த்தோம். நன்றி.